ஹalleluya, குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு விடிஞ்சு. நீங்கள் எப்போது விடியற் காலத்தை பார்த்துருக்கீங்களா? விடியும் பொழுதே சூரியோதயத்தை அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த வார்ம்னஸ், கூல்னஸ், இவ்வளோ அழகான ஒரு வெளிச்சம். அதாவது கடல் மேலே வர மாதிரி அந்த நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிவந்த சூரியன் அப்படியே மேலே வர்றது, அது அப்படி அற்புதமாக பிரகாசிக்கிற அந்த ஒளி. அதாவது சூரியோதயம் நேரத்தை எப்போவாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்னும் போர்வையை போத்திக்கிட்டு படுத்திருக்கிறதுனால எப்போ விடியுதோ தெரியாது, எப்போ சூரியன் உதயமாகுதோ தெரியாது. சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அது தேவனை துதிப்பதற்கு, தேவனுடைய சிருஷ்டியை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு அற்புதமான விஷயங்கள். சரி, இன்றைய தியானத்திற்குள் செல்லலாம ஜெபத்தோடு. பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அற்புதமாய் எங்களுக்காக வெளிச்சத்தை அருளி செய்திருக்கிறீர். நாங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக இருளையும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திரனையும் அருளி செய்த ஆண்டவரே, உம்மை துதிப்பதற்கான வாய்ப்பை எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீர். உம்முடைய காரியங்கள் எவ்வளவு உன்னதமானவைகள் அப்பா. தினந்தோறும் துதிக்கு பாத்திரர் நீர் என்பதை நாங்கள் மறவாமல் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சகாயத்தை நாடி நின்று உம்மையே சார்ந்திருக்க கிருபையிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எத்தனை மணிக்கு பொதுவாக எழுந்திருப்பீங்க? எத்தனை மணிக்கு தூங்க போறீங்கன்னு கேட்கணும். ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸ் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்குங்க. சீக்கிரமாகவே படுக்கைக்கு போயிடணும். விடியற் காலமே எழுந்திருக்கிறவங்க தான் பிரயோஜனமுள்ளவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்நாட்களில் இப்போ எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால, நைட் டியூட்டியெல்லாம் இருக்கிறதால ராத்திரி நடுராத்திரி இன்னும் ஏன் விடியற் காலம் வரைக்கும் தூங்குறதுக்கே போகாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் மத்தியானம் போய் படுத்து தூங்குறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இதனால நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதத்தில் அநேகமான நஷ்டங்கள் உண்டாகுதுங்க. டி விட்டமின் குறைபாடெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? அதெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த சூரியோதயத்தில் சூரியனுடைய ஒளியின் வாயிலாக நம்ம டி விட்டமின் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லாததால் சிற்சில டிசார்டர்ஸ் மூலமாகத்தான் மனிதனுடைய சிஸ்டம் எல்லாமே தாறுமாறாக போயிடுச்சுங்க. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாமல், இந்த தூக்க கலக்கத்தில் இருக்கிறது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறது, இன்னும் எந்த விதமான ஒரு சுறுசுறுப்பும் இல்லாமல் தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இன்னையிலிருந்தாவது. என்ன ஆனாலும் சரி, அட்லீஸ்ட் 6 மணிக்கெல்லாம் காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்க ஆயத்தம் ஆயிடணும். 5 மணிக்கு எழுந்துச்சா இன்னும் நல்லது. ஜான் வெஸ்லி த பக்தன் அவருடைய வாழ்க்கையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவாராம். தேவனோடு கூட நேரத்தை செலவழித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் குதிரையில் ஏறி சவாரி செஞ்சு சுவிசேஷத்தை அறிவிக்க பிரயாணம் பண்ணி நாள் முழுக்க சுவிசேஷத்தை அறிவிச்சு நைட்டு தான் வீட்டுக்கு திரும்புவாராம். காலையில் நேரத்திலேயே நாம் படிக்கின்ற படிப்புகள், தியானிக்கின்ற தியானங்கள், இதேபோல் நாம் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அது ரொம்ப பிரயோஜனகரமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்போம். ஏன்னா நல்லா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பிரெயின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா? ஸோ இன்னையிலிருந்து பழக்கப்படுத்துங்க. இப்போ என்ன இருக்குங்க, அலாரமெல்லாம் வந்துடுச்சு, அலாரம் வச்சு எழுந்திருக்க முடியும். அலாரம் அடித்தா கூட சில பேர் எழ மாட்டாங்க. சரி, வீட்டில் இருக்கிற யாரோ அப்பாவையோ அம்மாவையோ மனைவி இடத்துல கணவன் இடத்துல பிள்ளைகள் இடத்துல யாரோ ஒருத்தரை எழுப்பி விட சொல்லிடுங்க. பிள்ளைகளை கூட எழுப்பி விட்டுடுங்க அதிகாலையிலேயே. லாக்டவுன் காலத்து தான் கொஞ்சம் எல்லாமே டிஸார்டரில் இருந்தது. இப்போ எல்லாமே ஆர்டருக்கு வந்துருச்சுல. ஸ்கூல்ஸ் எல்லாம் திறந்தாச்சு, நேரத்துக்கு நடக்குது இல்லையா? காலையில் எழுந்து பரபரப்பாக ஓடுறோம். ஆனால் கொஞ்சம் முன்னாலேயே எழுந்து கொஞ்சம் நேரத்தையாவது தேவனோடு கூட செலவிட்டால் அது அதிகமாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எந்த வேலையும் இல்லாதவங்களுக்கு தான் ஒரே ஒரு வேலை. அது என்ன வேலை? தூங்கிக்கிட்டு இருக்கிற வேலை. மந்தமாகவே கிடப்பாங்க. சோம்பேறித்தனம் என்பதும் கூட ஒரு வகையில் பாவம் தாங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறது தான் பாக்கியம். நாம் சோம்பேறிகளாக, அதாவது மந்தமாக இருக்கிறதற்காக தேவன் நம்மளை உருவாக்கலை, நம்மளை சிருஷ்டிக்கல. நம்ம அவயவங்களெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமாக இருப்போம்.
பாருங்க, இந்த பயிர் விளைவிக்கிற விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல அவ்வளோ ஸ்லிம்மா இருப்பாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்ல ஃபிட்டா நீண்ட ஆயுளோடு கூட இருப்பாங்க. இன்னைக்கு தான் எந்த வேலையும் செய்யாம சும்மா சேர்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான், அல்லது படுக்கையிலே இருக்கிறதுனால, சோஃபாஸ் எல்லாம் வந்துருச்சு, ரெக்லைனர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதில் அப்படியே படுத்துட்டு இருக்கிறதால ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்கோன்னு சொல்லி சோம்பேறிகளா ஆயிட்டோம். சாலமோன் என்கிற ஞானி அந்நாட்கள்லேயே தெளிவாக எழுதியிருக்கான். நீங்களும் அநேக முறை வாசிச்சிருப்பீங்க. நீதிமொழிகளினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நல்லா கவனிங்க. அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, எறும்பை பார்த்து கத்துக்கோ. எறும்பு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களாங்க? எறும்பு வந்தா கொன்னுடுவோம், எறும்பு கடிச்சிருன்னு அதை கொண்டு போட்டுறோம். அதனால் அந்த எறும்புகளை நீங்க கவனிச்ச, அந்த எறும்பு புற்று நடுதிலே போய் நீங்க கவனிச்சிங்கன்னா, அதிகமாக அது உருந்துக்கு போற இடத்துல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிஸி. அது எவ்வளவு நேர்த்தியா போய்கிட்டு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அது சின்னதாக இருந்தால் கூட நிறைய சேர்ந்து தங்களுக்கு தேவையான பொருள் அப்படியே எடுத்துக்கிட்டு, இழுக்க ரொம்ப கஷ்டமா இருந்தால் கூட அதை இழுத்து போய் சேர்த்து வச்சுக்கும். அதாவது ஒரு எறும்பு கஷ்டப்பட்டா 2வது எறும்பு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு யாரும், அதாவது சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லைங்க. நியாயாதிபதிகள் இல்லை, பிரபுக்கள் இல்லை, தலைவன், அதிகாரி, மேனேஜர்னு யாருமே இல்லை. அது யாரும் இப்படிதான் நடக்கணும்னு ஆர்டர் போட்டதில்லை. ஆனா அதே பாருங்க, அவ்வளவு ஒழுக்கத்தை கடைபிடித்து கடினமா உழைக்குது. கோடை காலத்துல தங்களுக்கு தேவையான ஆகாரத்தை சேகரிச்சுக்குது. ஏன்னா மழைக்காலம் வந்துருச்சுன்னா எறும்புகளால சுத்த முடியாது, அது காலெல்லாம் மாட்டிக்கும் இல்லையா? அதனால அவைகள் கோடை காலத்திலே தங்களுக்கு தேவையான ஆகாரத்தை சேமிச்சு வச்சுக்கும். உண்மைதாங்க, நமக்கு கை கால் நல்லா இருக்கும் போதே நாம மந்தமா இருந்தோம்னா, சோம்பேறித்தனமா இருந்தோம்னா, வேலை செய்யாம இருந்தோம்னா, அசட்டையா இருந்தோம்னா, வீணாக்கிக்கிட்டோ இருந்தோம்னா நம்ம நேரத்தை, ஒரு காலம் வருங்க, வயோதிக காலம் நமக்கு வரும்போது, நம்ம குடும்ப பாரத்தினால தடுமாறிக்கொண்டிருக்கிற சமயத்துல, இந்த வாலிப காலத்துல எதையுமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளாத இருந்ததுனால அப்ப தடுமாறிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழல். வாலிப பிராயத்தில் நுகத்தை சுமப்பதுதான் மனுஷனுக்கு நல்லது. பவுல் சொல்லுவான்ல, கடினமா உழைக்காதவன் சாப்பிடக்கூடாது. அது ஒரு சித்தாந்தம். ஆனா வேலை இல்லாதவங்களுக்கு தான் சாப்பாடு அதிகமா தேவைப்படுது. வேலை இல்லாதவன் தான் எப்ப பார்த்தாலும் சோறு போடு இல்லைன்னா டிஃபன் கொடு, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கொடுன்னு கேட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஸோ வேலை இல்லாதவனுக்கு, வேலை செய்யாதவனுக்கு சாப்பிட்றதே ஒரு வேலையா இருக்கு. அதனால தான் அநேக நேரங்களில் இந்த சோம்பேறியா இருக்கிறவங்க, அதாவது சோம்பேறிகள் போஜன பிரியர்களா அதிகமாக அப்படித்தான் ஆயிடுறாங்க. அதிகாலமே எழுந்து மெடிடேட் பண்ணுவது நல்லது, அதாவது தியானத்தில் இருப்பது நல்லது. அதாவது தேவனுடைய சமூகத்தில் குயட்டா உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய வாக்கியத்தை தியானிப்பதற்கு நேரத்தை செலவிட்டா நம்முடைய மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகும். சரீர ரிலாக்ஸேஷன் கூட அவசியம்தான். பவுல் கூட அதை அடிக்கடி நினைவுபடுத்துவான். அதாவது எல்லாவற்றிலும் சரியாக இருக்கணும், அதாங்க தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆகாரம் சாப்பிடுற விஷயத்துல கூட ஒரு ஒழுக்கத்தை நாம் கடைபிடிப்போம் என்றால் நமக்கு அநேக காரியங்கள் அது பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் நம்முடைய சாப்பிட வேண்டியதற்கு அதிகமாக சாப்பிடும் போது தொப்பையெல்லாம் பெருசாகி அது வயிறு பெருத்து தொந்தி வச்சு இல்லையா அது மாதிரி ஆயிடும் இல்லையா? அதுவே ஒரு விதமான மந்தத்தன்மையை உண்டாக்கிடும். அதனால தான் சாப்பாட்டுனால அதிகமாக சாப்பிட்டு அதனால சோம்பேறித்தனமாக மந்தமாய் போறதுனால தொண்டைக்கு கத்திவை என்று கூட நாம் வேதவசனத்திலே பார்க்க முடியும். எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டும், அது ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. சோம்பேறியை, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ?
அதாவது கண் முடிச்சதுக்கு அப்புறம் சில பேர் கட்டலே இருப்பாங்க. தூங்கி கண் விழிச்ச உடனே அதாவது ஃபியூ மினிட்ஸ் அப்படியே உட்காரணும். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அதாவது அட்லீஸ்ட் படுக்கையிலிருந்து தூங்கி எழுந்தோன்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே உட்காரணும். அதுக்கப்புறம் எழுந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிடணுங்க. கட்டலையே புரள்றது, அப்படியே அசம்பந்தமா இருக்கிறது, நிலவுல கதவு ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது பழைய காலத்துல இந்த நிலவுல ரிங் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுல கதவு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். இப்ப அப்படி இல்லை, அந்த காலத்து கதவுகள் அப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் சோம்பேறிகள். படுக்கைக்கு மேல இந்த பக்கம் அந்த பக்கம் புரள்றது, அந்த பக்கம் இந்த பக்கம் புரள்றதே தவிர படுக்கையில இருந்து இறங்க மாட்டாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் எப்படியே இருப்ப, எவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டே இருப்ப, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் மறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் கையை முடக்கிக்கிட்டு அப்படியே படுத்திருக்கலாம். இன்னும் அப்படியே முடக்கிக்கிட்டே படுத்திருப்பாங்க பாருங்க. வெயில் வந்த அப்புறம் கூட போர்வை அது வரைக்கும் எங்க இருக்குமோ தெரியாது. ஆனா அப்பதான் காலெல்லாம் இழுத்து போத்திக்கிட்டு தலையை கூட எடுத்து மூடிக்கிட்டு இன்னும் தூங்கணும்னு படுத்திருக்கிறது. அந்த மத்தியானம் ஆனா கூட தூங்கிக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை. அப்பாவோ அம்மாவோ வந்து மகனே எந்திரிப்பா, காஃபி குடி, டீ குடி, டிஃபன் சாப்பிடுன்னு சொன்னா கூட டிஃபன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து தூங்குறது. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. விடியற்காலமே எழுந்துருங்க, முழங்கால ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தைகளை தியானிங்க, சுறுசுறுப்பா இருங்க. வேலை செய்ய வேண்டிய நேரங்க இது. வேலை செய்யவே முடியாத ஒரு சூழ்நிலை வரும், அப்ப செய்ய முடியாது. வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும். இருள் வந்துட்டா வேலை செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட அவ்வளவு வேலை செஞ்சார். நாம் செய்கிற வேலைகள் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும், தேவநாமத்துக்கு மகிமை உண்டாக்குறதா இருக்கணும், அதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ தினந்தோறும் ஒரு டார்கெட், இன்னைக்கு இதை எப்படியாவது முடிச்சிடணும், இந்த வேலையை பூர்த்தி ஆக்கிடணும் என்கிற ஆசை இருக்கிறவர்கள் விடியற்காலமே எழுவது, வேலையை ஆரம்பிப்பது, முடிப்பது அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சோம்பேறிகளாக இருப்பதுனால, சோம்பேறிகளா இருக்கிறவங்கள வீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கந்தரகோலமா கிடக்கும். அங்கங்க பொருள் அப்படியே கிடக்கும். வீடு முழுக்க ஒரு டிசார்டர்ல தான் இருக்கும். இதெல்லாம் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, இல்லத்தரசியை பார்த்து இல்லத்தை பாரோ, இல்லை இல்லத்தை பார்த்து இல்லத்தரசியை பாரோ, அப்படி ஏதோ சொல்லுவாங்க. அதாவது ஒரு வீட்டினுடைய தலைவி தன்னுடைய வீட்டை எவ்வளவு நேர்த்தியாய் வைக்கிறாளோ அதன் அடிப்படையில் அவளுடைய தகுதி, அவளுடைய நடத்தையை தெரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் வேலை செய்யணும், ஆண்கள் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோமோ என்னமோ? அப்படிலாம் கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். தேவனோடு கூட ஐக்கியப்படணும். நம்ம ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னால் அல்லது நம்முடைய வேலைகளுக்கு போறதுக்கு முன்னால, ஊழியக்காரர்கள் ஊழியத்தில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னால, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால, எல்லாத்தையும் ஒரு 8 மணிக்குள்ள நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா அந்த நாள் நமக்கு பெருசா இருக்குங்க. லேட்டா எழுந்திருக்கிறவங்களுக்கு ஐயோ அதுக்குள்ள இந்த நாள் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தோணும். தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, சுறுசுறுப்பா இருக்கிறது தாங்க பாக்கியம். அது நீங்க அப்பா அம்மாவா இருக்கிறவங்க நேரமே எழுந்திருச்சா பிள்ளைகளும் கூட நேரமே எழுந்துருவாங்க. நீங்களே லேட்டா எழுந்து அப்புறம் பிள்ளைங்களை எப்படி எழுப்புறது? அவங்க வாழ்க்கையில் அவங்க அப்படியே பழக்கப்பட்டுடுவாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, டைமுக்கு ஸ்கூலுக்கு போயாகணும். அதாவது தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு அப்படியே அசட்டை பண்ணிட்டு ஐயோ வேலை செய்யணுமே அப்படின்னு பலர் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அது இல்லைங்க. முதலாவது நேரத்தை தேவனுக்கு கொடுக்கணும். சோம்பேறித்தனத்தை விட்டு விலகணும். எழுந்த உடனே வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக செய்யணும். முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சிலர். நேர்த்தியாக பிளான் பண்ணி செஞ்சா, முதல்லயே எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிட்டா, எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு, அதாவது வேலைகளை திட்டம் டைம் டேபிள் படி முன்னாலேயே எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சுட்டா, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யணும், எதை எப்போ செய்யணும், நேர்த்தியாக பிளான் பண்ணிக்கிட்டா பணியை முடிக்க முடியும். சாயங்காலத்திற்குள்ள சாதிக்க வேண்டியவைகளை சாதிக்க முடியும். திருப்தியா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், இன்னைக்கு எல்லா வேலைகளிலும் என் தேவன் சகாயம் செய்தார், எல்லா வேலைகளிலும் நான் இன்னைக்கு சக்சஸ் ஆயிட்டேன், அப்படி எவ்வளவு விஷயத்தை இன்னைக்கு சாதிச்சிருக்கிறேன் என்று சந்தோஷமா உங்களால தூங்க போக முடியும். இன்னைக்கு எதையுமே செய்ய முடியல, எந்த வேலையும் நடக்கல, எதுவுமே சாதிக்க முடியல அப்படிங்கிற விரக்தியோட நிறைய பேர் திரும்பவும் நைட் எல்லாம் தூங்க முடியாம அப்படியே இருந்து, அதனாலதான் சொல்றது, ராத்திரி
சுக நித்திரை இல்லாமல் இருப்போம் என்றால் அதிகாலமே எழ முடியாது, எழுந்ததுக்கு அப்புறமும் மந்தமா அசட்டியா ஒரு மாதிரி இருக்கிறதுனால அடுத்த நாள் எந்த வேலையும் செய்ய முடியாது. இயேசுவோடு கூட ஆரம்பிக்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். இன்று உங்களுடைய சூழல் எப்படி இருந்தாலும் கூட எனவே தூங்க போறதுக்கு முன்னால முழங்கால் படிட்டு தேவனிடத்துல எல்லாவற்றையும் சொல்லுங்க. அதேபோல காலையில எழுந்ததுக்கு அப்புறம் தேவனே உம்முடைய கிருபை எனக்கு அருளுங்க என்று சொல்லி அவருடைய வல்லமையோடு நம்மிடம் ஒப்படைக்கின்ற பணிகளை, தரப்பட்ட பணிகளை எந்த வஞ்சனையும் இல்லாமல் செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம நாம சோம்பேறிகளாவே இருந்தோம்னா உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். அதிகாலமே எழுந்து ஜெபித்து ஆரம்பித்தால் அது உனக்குத்தான் பிரயோஜனம். விடியற்காலமே எழுந்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்து உன்னுடைய வேலைகளை நீ ஆரம்பிப்பாய் என்றால் நீ விருத்தி அடைவாய். இல்லாவிட்டால் தரித்திரம் வந்துவிடும், இல்லாமையில்தான் இருப்பாய் என்று வேதம் எச்சரிக்கிறது. நல்ல திருப்தியோடு கூட மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்களாக வாழும்படி அதிகாலமே எழுந்து தேவனை துதித்து நாள் முழுதும் தேவனுடைய சகாயத்திலே நாம் வளர்ச்சி அடைய முடியும். செபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இந்த வருடத்திலே பாதியை கடந்து இதோ 7வது மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். என்ன சாதித்திருக்கிறோம், எவைகளை சம்பாதித்திருக்கிறோம், எப்படி இருக்கிறது எங்கள் வாழ்க்கை என்பது பரிசோதித்துக் கொள்ளவும் எங்களுக்கு தரப்பட்ட பொறுப்புகளை, குடும்ப பொறுப்புகள், அதிகாரத்தின் பொறுப்புகள், ஆபீஸ் வேலைகள், ஊழியத்தின் கடமைகள், வீட்டு வேலைகள், சொந்த வேலைகள் எதுவாக இருந்தாலும் நினைத்த நேரத்திலே முடிப்பதற்கு சுறுசுறுப்போடு இருந்து விழிப்போடு இருந்து ஜெபிக்கிறதற்கும் எல்லா விஷயத்திலும் விருத்தி அடைய சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நீங்கள் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை உங்கள் பெயர் விவரங்களோடு லைவ் சேட்டுக்கு வந்து அதை பதிவிட்டு விடுங்கள். வெளிநாடுகளில் இருப்போர் 9100100888 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை அனுப்புங்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய காரியங்களை நிகழ்த்துவார். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் யாவரோடும் துணையாயிருப்பதாக.